ஓம் சாந்தி. மாலை வணக்கம். இன்றையோட டாபிக் கருவி என்ற உணர்வு. நான் ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஒரு கருவி. பாபா ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காரு நமக்கு, பிள்ளைங்க இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. பிள்ளைங்களுக்கும் பாபா இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. எது செய்யணும்? நரக்கத்தை சொர்க்கமா மாத்துறது. ஆகவே ஒரு நரக்கத்தை சொர்க்கமா மாத்தணும்னா பகவானும் தேவை, பிள்ளைங்கள் கருவிகள் தேவைப்படுறது. இதுக்குதான் நான் ஒரு கருவி என்று நான் எப்பவுமே என் மனதில் நான் நினைத்தால் நான் நல்ல கருவியா மாற முடியும். ஒரு கருவியா மாறணும்னா கூட அது மிக மிக கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு நம்ம நிறைய முயற்சி செய்யணும். பொதுவாக நமக்கு தேக உணர்வு இருக்கு. ஒரு சமயம் பாதி தேக உணர்வு, பாதி ஆத்ம உணர்வு. அது நம்ம ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மையாகவே 100% நான் ஒரு கருவின்னா என்னதுன்னு முதல் பார்ப்போம். கருவியோட அறிகுறி என்னது? கருவின்னு சொல்ற பொழுது நான் ஒரு ஆயுதம். பாபா என்னை பாவிக்கிறாரு. பாபா என்னை எப்படி ஆட்ட வைக்கிறாரோ, எப்படி அசைக்க வைக்கிறாரோ அந்த மாதிரி தான் நான் ஆடுவேன், அசைவேன். ஆகவே நான் அப்படி இருக்கேனா? பாபா என்னை பாவிக்க முடியுமா? இது நான் என்னையே கேட்கணும். ஒரு கருவின்னா பாபா என்னென்னலாம் நினைக்கிறாரு, எப்படியெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா நான் அதே போல என் மூலமா பாபாவோட எண்ணங்கள், பாபாவோட மகா காரியம் அது என் மூலமா நடந்தே தீரணும். கருவி மூலமா தான் பாபாவோட மகா வாக்கியம், மகா காரியம் இந்த உலகத்துல செய்யப்படுறது. ஆகவே நான் கருவியா? எப்பவுமே கருவியா? இல்லாட்டி ஒரு நேரம் நான் கருவி, ஒரு நேரம் எனக்கு தேக உணர்வு இருக்கா? எப்பவுமே கருவியா இருக்கேனா? இதோட அறிகுறி என்னதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். கருவின்னா எனக்குன்னு எந்த ஒரு அபிப்பிராயமும் இருக்கக்கூடாது. என்னோட அபிப்பிராயம் ஒரு மனிதனின் அபிப்பிராயம். ஒரு மனிதனின் ஒரு அனுபவம் மூலமா அந்த அபிப்பிராயம் எனக்கு கிடைச்சது. இல்லாட்டி என்னோட குடும்பம் சொன்ன ஒரு அபிப்பிராயம், இல்லாட்டி என்னோட சொந்த படிப்பு மூலமா ஒரு அபிப்பிராயம், இல்லாட்டி பூர்வ ஜென்மத்தின் ஒரு அபிப்பிராயம். இந்த மாதிரி எனக்கு பல மாதிரி எண்ணங்கள் இருக்கிற பொழுது பாபா என்னை நிச்சயமா ஒரு கருவிய பார்க்க முடியாது, பாவிக்க முடியாது. காரணம், என்னோட எண்ணங்களும் பாபாவோட எண்ணங்களும் அது கலந்து ஒரு கஷ்டம் கொடுக்கறது, ஒரு பிளாக் பண்ணுறது. அது நேர பாபாவோட எண்ணங்கள் என் மூலமா வெளியில வர முடியாது, நான் காட்டிக்க முடியாது, செய்ய முடியாது, அனுபவம் செய்ய முடியாது. எண்ணங்கள் மூலமா கூட மனதுல, புத்தில பாபா என்ன நினைக்கிறாரு எல்லாமே இங்க மாட்டிக்கிறது. எதுக்கு மாட்டிக்கிறதுன்னா, எனக்கும் சொந்த எண்ணங்கள் இருக்கு, எனக்கும் சொந்த புத்தி இருக்கு, எனக்கும் சன்ஸ்காரங்கள் இருக்கு. என்னோட புத்தி, என்னோட மனம், புத்தி, சன்ஸ்காரமும் பாபாவோட என்னென்ன சொல்றாரோ அதுவும் ஒன்னா கலந்து நான் ஏதோ ஒன்று செய்யறேன், ஏதோ ஒன்று பேசுறேன், கலந்து கலந்து பேசுறேன். ஆன்ம உணர்வும் இருக்கு, உடம்பு உணர்வும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கலப்படத்துல நான் உண்மையான ஒரு கருவின்னு சொல்ல முடியாது. ஆகவே கருவின்னா முடியற வரைக்கும் என்னோட அனுபவம், என்னோட எண்ணங்கள், என்னோட அபிப்பிராயம் என்னென்ன நான் வச்சிருக்கேனோ அது உண்மையா இருக்கலாம். இருந்தாலும்
இது ஆன்மீக ரீதியில அது தேவையில்லை. என்ன படிச்சிருந்தாலும் அது தேவையில்லை. ஆகவே பாபா நினைக்கிற மாதிரி நான் நினைக்கணும். பாபா பார்க்குற மாதிரி நான் பார்க்கணும். பாபா என்னை என்ன செய்ய சொல்றாரு, எப்படி செய்ய சொல்றாரு, எவ்வளோ செய்ய சொல்றாரு, என்னை ஆட்டுறாரா அசைக்கிறாரா, நான் ஆடுறேனா அசைகிறேனா, இது நம்ம எப்பவுமே மனதில் வச்சிருக்கணும். இது நான் கிடையாது. பாபா என்னை ஒரு கருவியா வச்சிருக்காருன்னு. இப்போ இது என்னோட ஹேண்ட்ஃபோன் பார்க்குறீங்களா? என்னோட ஹேண்ட்ஃபோன். இந்த ஹேண்ட்ஃபோன் எண்ணங்கள் வச்சிருக்கலாமா? முடியாது. பேச முடியுமா? இல்லை. அதுக்கு அனுபவம் இருக்கா? இல்லை. ஆனா நான் அதுல என்னென்ன அதுக்கு செய்தி நான் அனுப்புறேனோ அந்த செய்தி இங்க நான் பார்க்கலாம். என்ன நியூஸ் வெளியாறதுன்னு. நான் அதை பாவிக்காம இருந்தா அது பேசாம தான் இருக்கும். ஆகவே இதை நான் நல்லா பாவிக்கணும்னா நான் என்னென்ன இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் நான் என்னென்ன செய்ய சொல்றேனோ அது இதுல எனக்கு தெரியும். ஆனா இது சொந்தமா எதுவுமே செய்யாது. இதுக்கு அனுபவமும் கிடையாது. எந்த ஒரு பூர்வ ஜென்ம ஒரு நினைவும் இல்லை. ஒரு அபிப்பிராயமும் இல்லை. கருவி. இது கருவி. அதே போல நானும் பூர்வ எண்ணங்கள் எல்லாம் நான் வச்சிருக்காம பாபா சொல்ற மாதிரியே புது ஞானம், புது அனுபவம், புது மாதிரி நினைக்கிறது, புது மாதிரி துல்லிய அதிர்ச்சிகள் நான் வெளியே ஆக்கிறது, புது மாதிரி ஒரு ஞானத்தை மற்றவங்களுக்கு நான் பரிமாறுறது, அந்த மாதிரி நான் என்னை தயார் பண்ணிக்க முடியுமா? கருவி. இந்த கருவியா இருக்கிறதுன்னா சொந்த அகங்காரம் இல்லை. நான் தான் செய்யறேன்னு கிடையாது. பாபா என் மூலமா செய்யறாருன்னு எனக்கு தெரியும். நான் எனக்கு அகங்காரம் கிடையாது. பாபா தான் செய்தாரு என் மூலமா. என் மூலமா நான் பாபாக்கு உதவி செய்யாம இருந்தா பாபா வேற ஒரு குழந்தை மூலமா அவருடைய காரியத்தை அவர் செய்வாரு. என்னை பாவிக்கிறாரா? மிக்க சந்தோஷம். என்ன அடிக்கடி என்னை பாவிக்கிறாரா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகவே எவ்வளவு எவ்வளவு நான் என்னுடையது எண்ணங்கள் நான் எவ்வளவு நான் தூரமா என்கிட்ட இருந்து நான் வீசுறேனோ அவ்வளவு அவ்வளவு பாபாவோட எண்ணங்கள், துல்லிய அதிர்ச்சிகள், பாபாவோட ஞானம், பாபாவோட அன்பு அந்த கருவி மூலமா பரிமாறலாம். இதுக்குதான் நம்ம டாடி என்று சொல்றோமே. எதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டம் வந்தது நினைச்சு பாருங்க. பாபாவோடைய உண்மையான அவரோட உருவம், அவருடைய எண்ணங்கள், அவரோட கேரக்டர் அந்த டாடி கிட்ட அப்படியே இருக்கு. அவங்கள பார்த்த உடனேயே நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அவங்கள பார்த்த உடனேயே அவங்க உண்மைன்னு தெரியறது. அவங்கள பார்த்த உடனேயே அவங்க போல இருக்கணும்னு தெரியறது. அவங்கள பார்த்த உடனேயே நமக்கு தெரியறது இவங்களை நம்பலாம்னு. ஏன்? கருவி. அவங்களுக்குன்னு சொந்த அபிப்பிராயம் இருக்கா? கிடையாது. இதுக்குதான் அவங்க எது சொன்னாலும் நீங்க டாடி மாருங்கள் பேசுறது கேளுங்க. பாபா இது சொல்றாரு, பாபா இப்படி இருக்கணும்னு சொல்றாரு, பாபாவோட டிராமா பாபா பாபான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பொதுவாக நான் இதான் நினைக்கிறேன், இது என்னோட சேவை, என்னோட சென்டர், என்னோட காரியம், நான் தான் செய்தேன், என்னோடையதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆகவே முடியற வரைக்கும் நான் என்னுடையது, நான் தான் செய்தேன், அது அடியோட நம்ம மறக்கணும். பாபா நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம இருந்தா எப்படிங்க அந்த காரியத்தை நம்ம சாதிக்க முடியும்? பாபா வாய்ப்பு கொடுத்தாரு, அந்த அனுபவம் கொடுத்தாரு, அந்த கருவின்னு அவர் பாவிக்கிறாரு. நான் சந்தோஷமா நான் ஆடணும் அசையணும் இல்லையா? ஆகவே கருவின்னு சொன்னா நான் செய்யறது கிடையாது. யாரும் என்னை புகழ்ந்தாலும் என்னோட புகழ் கிடையாது பாபாக்கு. அந்த மாதிரி யாராவது நிந்தனை செய்தாலோ
பாபாக்கு இல்ல, எனக்கும் இல்ல. அது ஏதோ சொல்றாங்க அவங்க. நான் அதை ஏத்துக்கொள்றதில்ல. அது என்னோட கிடையாது. அந்த நிந்தனை அவங்களே வச்சிருக்கட்டும். ஆனா எதுவும் ஒரு புகழ் எனக்கு கிடைச்சா, என்னோட இல்ல, பாபாவோட. காரணம், நான் ஒரு கருவி. கருவி இது என்னோட எனக்கு நிறைய மக்கள் புகழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே புகழ் எல்லாமே பாபாக்கு தான். ஆகவே எவ்வளவு எவ்வளவு எனக்கு ஆன்மீக ரீதியில எனக்கு ஒரு வளர்ச்சி நல்ல மாதிரி சீனியரோட வளர்ச்சி எனக்கு இருந்தா, எனக்கு உண்மையான ஒரு மெச்சூரிட்டி இருந்தா, அந்த அகங்காரம் இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. எப்படி அகங்காரம் வர முடியும்? நான் செய்யல, என்ன ஆட்டி வைக்கிறாரு, அவருடைய எண்ணங்கள், அவர் ஒரு மகா காரியத்தில் அவர் இப்போ புகுந்து என்னை பாவிக்கிறாரு. அப்படி இருக்கிற பொழுது நான் என்னோடேன்னு இருக்க முடியுமா? அப்ப எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு சொல்றது, அந்த நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தா உண்மையாகவே அகங்காரம் இருக்காது. உண்மையாகவே நான்னு சொல்றது இருக்காது. உண்மையாவே என்னோடன்னு சொல்றது கூட இருக்கவே இருக்காது. இதனாலதான் யார் உண்மையான கருவிங்களா இருக்காங்க, அவங்க 100க்கு 100% சரணம் அடைஞ்சிட்டு பாபாக்கு ஒத்துழை கொடுப்பாங்க. நல்ல மாதிரி ஃபுல் டைம் கோஆபரேஷன் கொடுப்பாங்க. அவங்க உதவி செய்வாங்க, தயாரா இருப்பாங்க, ஹான்ஜின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பாபா பக்கத்திலேயே இருந்து என்ன சொல்றாரு, எப்போ சொல்றாரு, எப்படி சொல்றாரு, அதே மாதிரி என்னால செய்ய முடியும். உண்மையான கருவி. இந்த கருவி சொல்லாது, இப்ப நான் தூங்கணும், இன்னும் சாப்பிடல, இன்னும் தயாரா பண்ணிக்கல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் மனம் சரியில்லை, எனக்கு இப்போ நேரம் இல்லை சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. பாபா சொல்றாரு, ஹான்ஜின்னு சொல்லணும். நான் ஹான்ஜின்னு சொன்னா பாபா எப்பவுமே அர்த்த ராத்திரியோ, பகல்லையோ, இரவிலையோ, எந்த டைமும் பாபா என்ன பாவிக்க முடியும். ஆகவே எனக்கு ஆன்மீக வளர்ச்சி இருக்கா? சொந்த அபிப்பிராயம் நான் வச்சிருக்கேனா, இல்லாட்டி அது வேணாம் நான் தள்ளியாச்சா? என்னோட சொந்த அனுபவங்கள் எல்லாம் இனிமே அது எதுக்கும் உதவாதுன்னு நான் வீசியாச்சா? நான் கருவி, ஒண்ணுமே தெரியாது. இதுக்குதான் பாபா சொல்றாரு, யாருக்கு படிப்பில்ல நல்ல மாறி கருவிங்களை மாற முடியும்னு. ஆகவே ஆன்மீக ரீதியில எவ்வளவு எவ்வளவு நான் தயாரா இருக்கேன், பாபா சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். மிரர் இமேஜ், ஒரு கண்ணாடி எப்படி உண்மையான உருவம் காட்டுறதோ அந்த மாதிரி பாபா என்னை என்ன செய்ய சொல்றாரோ அந்த உருவம் நான் மற்றவங்களுக்கு காட்ட முடியும். இதுதான் கருவியோட அறிகுறி. கருவின்னா என்னங்க? திவ்ய ஒரு மகா காரியம், சாதாரண காரியம் கிடையாது, பிசினஸ் கிடையாது, பிறகு சோஷியல் ஒர்க் அதுவும் கிடையாது. ஆண்டவன், இறைவன், பாபா, சிவபாபா ஒரு மகா காரியத்துல இறங்கி இருக்காரு. அதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. நான் தயாரா இருக்கேன். ஆகவே என் மூலமா பாபா நிறைய காரியத்தை சாதிக்கட்டும். என்னோட பாக்கியம், என்னோட நல்ல ஒரு பாக்கியம், என்னோட நல்ல எதிர்காலம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கவங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆகவே பாபாவோட காரியத்துல நான் எவ்வளவு புகுந்து 100க்கு 100% நான் பாபாவோட இருக்கேனா இல்லையான்னு நானே என்ன கேட்கணும். இது ஒரு திவ்ய மகா காரியம், டிவைன் டாஸ்க், திவ்ய மகா காரியம். ஆகவே நான் ஒரு கருவியா இருக்க, ஒரு 2
பயிற்சி நான் செய்யணும். நான் உண்மையாகவே சுத்தமா இருக்கேனா, பரிசுத்தமா இருக்கேனா, உண்மையா செய்யறேனா, ஆர்வத்தோட செய்யறேனா, நம்பி செய்யறேனா, இது சத்தியம்னு செய்யறேனா, இது உண்மைன்னு செய்யறேனா, நானே என்னை கேட்டுக்கணும். அதே போல உண்மையாகவே நான் சரணம் அடைஞ்சிட்டேனா, பாதி சரணமா, முழு சரணமா, இன்னும் சரணம் அடையலையோ, இதை கூட நான் என்னை பார்த்துக்கணும். உண்மையா இல்லையா, நான் கருவியா இல்லையான்னு. கருவின்னா என்னோட குடும்பம், என்னோட நேரம், அது கிடையாதே. அப்பவே நான் என்னையே நான் பார்க்கணும். நான் சரணம் அடைஞ்சிட்டேனா, பவித்திரமாயிட்டேனா, அதே போல பற்றற்ற நிலையில இருக்கேனா. பற்றற்ற நிலை ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு நிலை. இப்ப நீங்க நினைக்கலாம், எனக்கு குடும்பம் மேல பற்று இல்ல. நீங்க நினைக்கலாம், எனக்கு யார் மேலயும் பற்றும் இல்ல. பணம் மேலயும் எனக்கு பற்று இல்ல. இருக்கு, நான் பாவிக்கிறேன். ஆனா, அது மேல எனக்கு பற்று கிடையாது. எந்த ஒரு பற்றும் இல்லன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையாகவே இந்த உடம்பு மேல எனக்கு பற்று இருக்கா? இதுதான் மிகப்பெரிய ஒரு பற்று. அந்த ஒரு பற்று இருந்தால் உண்மையான கருவியான இருக்க முடியாது. இந்த ஹேண்ட்ஃபோன், நான் ரொம்ப உதவுறேன்னு அது நினைத்தால், அது நல்ல மாரி ஒரு கருவியா வர முடியாது. ஆகவே நான் யாரு, எனக்கு என்ன அந்தஸ்து இருக்கு, நான் எப்படி, எனக்கு அந்த அகங்காரம் இருந்தா உண்மையாகவே நல்ல ஒரு கருவியா நான் மாற முடியாது. ஆகவே தூய்மையா இருக்கணும், சரணம் அடைஞ்சிருக்கணும், பற்றற்ற நிலையில இருக்கணும். அப்பதான் என்னை பாபா நீங்க பாவிக்கலாம். என்னை பாவிக்கீங்க, என்னை ஃபுல்லா பாவிக்கணும் பாபான்னு நம்ம பாபாக்கு சொல்லலாம். எப்ப வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்ப பாபா நம்ம உண்மையாகவே பாவிச்சால் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு ஒரு ஆனந்தம் நமக்குள்ள வரும். ஒரு பேரானந்தம், ஒரு சந்தோஷம் வரும். ஐயோ! நான் பாபாக்காக நான் பேசுறேன். என்ன பேச வைக்கிறாரு. இது செய்ய சொல்றாரு. பாபாவோட மகிமை என் மூலமா காட்டுறாரு. ஐயோ! அருமையான பாபா என்ன பாவிக்கிறாரு. எத்தனை மனிதர்கள் இருக்காங்க. என் மூலமா அவர் காட்டுறாரே. எனக்கு என்ன பெரிய பாக்கியம். எவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ ஒரு குஷி. அந்த ஒரு சந்தோஷம் இருக்கணும். பாபா ஒரு ஒரு நாளும் கேட்கிறாங்க. இன்னைக்கும் சொன்னாரு. "உங்கள் குஷி இருக்கா? ஆனந்தத்துல இருக்கீங்களான்னு?" கேட்கிறாரு. அதே போல நான் எப்போ என்னை உண்மையாகவே மனம், புத்தி, சன்ஸ்காரம், நேரம், உடம்பு எல்லாமே பாபா நான் தயாரா இருக்கேன். என்ன பாவிக்கணும்னு சொன்னா, பாபா ஃபுல்லா பாவிக்கிறாரு. அப்ப நம்ம நினைக்கக்கூடாது, நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆத்மா. பாபா என்ன நெறைய பாவிக்கிறாரு. கிடையாது. பாபாவோட கருணை மூலமா என்ன பாவிக்க நான் ஒரு வாய்ப்பு குடுத்தேன். பாபாவோட கருணை, பாபாவோட அன்பு, பாபாவோட பெரிய ஒரு நெஞ்சு, அவ்வளோ ஒரு ஜெனரஸ், அவ்வளோ ஒரு தானியம் இருக்கிறதுனால, மகா அக்கண்ட தானியம் இருக்கிறதுனால, எனக்கு அந்த வாய்ப்பு குடுக்குறாரு. ஆகவே எவ்வளவு எவ்வளவு என்னை பாவிக்கிறாரோ, அவ்வளவு அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். காரணம், நானே படிக்கிற அனுபவமும் எனக்கு கிடைக்கிறது. திவ்ய வார்த்தைகள், திவ்ய காரியங்கள், திவ்ய எண்ணங்கள், திவ்ய ஒரு அ பார்வை, இதெல்லாம் எனக்கு இருந்தா, அது தேவதைகளோட கருத்துகள். தேவர்கள நீங்க பார்த்தால் திவ்ய கண்கள், திவ்ய வார்த்தைகளும் அமுத வார்த்தைகள், செயல்கள், உடம்பு, எண்ணங்கள், இதெல்லாம் ஒரு திவ்ய ஆ ஒரு அசுரன்ல இருந்து திவ்ய ஒரு தேவர்கள் போல மாறுறது, இதுதான் ஒரு கருவியோட
அறிகுறி. திவ்ய தர்ஷன் கொடுக்க நம்ம உண்மையாகவே தேவர்களா இருக்கணும். தேவர்கள் இல்லாம ஒரு மனிதன் திவ்ய தர்ஷன் கொடுக்க முடியுமா? ஒரு அசுரன் திவ்ய ஒரு தர்ஷன் கொடுக்க முடியுமா? ஒரு திவ்ய காரியத்தை செய்ய முடியுமா? தேவர்களுக்கு தான் முடியும். ஆகவே பாபா சொல்றாரு, நான் பார்க்கிற மாதிரி நீங்க பாருங்க, நான் கேட்கிற மாதிரி நீங்களும் கேளுங்க. அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, உங்க காதுல நீங்க கேட்கலையா? என்ன தேடுறாங்க, உங்கள் கருணை இல்லையா? அவங்க எல்லாம் உங்க சகோதரர்கள். உங்களுக்கு அந்த அன்பு உங்க கண்கள் மூலமா நீங்க காட்டலையா? அவங்க உங்க சகோதரர்கள். ஒரே ஊர்ல இருந்தீங்க, ஒரே ஆத்ம உலகத்துல இருந்தீங்க, ஒரே தந்தையோட பிள்ளைங்க, ஒரே சகோதரர்கள். நிச்சயமா உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவும் இல்லை. நீங்கெல்லாம் ஒன் வேர்ல்ட் ஃபேமிலி. ஒரு தந்தைக்கு பிள்ளைங்க. அது நீங்க அவங்க வேறன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வேறன்னு நினைக்கிறீங்களா? இது உண்மையா? இது சரியா? இது நியாயமா? என்னோட பிள்ளைங்கள்னா நான் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாமா? நான் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்க வேண்டாமா? கேட்க வேண்டாமா? செய்ய வேண்டாமா? கருவி பாபா என்ன நினைக்கிறாரு, பார்க்கிறாரு, செய்யறாரு, அந்த மாதிரி செய்யும். அதன் மூலமா உலகத்துக்கே நன்மை கிடைக்கும். அந்த உலக எனர்ஜி நல்ல ஒரு உயர்ந்த திவ்ய எனர்ஜி, திவ்ய சக்திய மாறும். இந்த சூழ்நிலை ஒரு திவ்ய ஒரு சூழ்நிலையா மாற முடியும். நம்ம பார்க்கறதெல்லாம் கூட எல்லாமே திவ்யமா ஒரு தெய்வீக ஒரு குணங்கள் காட்டுற மாதிரி எல்லாமே நம்ம மாத்த முடியும். எப்படி உங்க பார்வை அப்படிதான் அந்த உலகம். எப்படி உங்க பார்வை அப்படிதான் அந்த சூழ்நிலை. ஆகவே நீங்க என்ன பார்க்கறீங்க, எப்படி பார்க்கறீங்க, என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சுட்டு நீங்க பார்க்கறீங்க, இதேதான் பாபா சொல்றாரு. முரளியில நிமித் பாவ். நம்ம அந்த நான் ஒரு கருவின்னு நான் கருதுறேனா, நான் கருவின்னு எனக்கு தெரியறதா? நிமித் பவ. அந்த அந்த பாவனை எனக்கு தேவை. ஆகவே நான் ஒரு நிமித்தனா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. எனக்குன்னு எதுவும் வேண்டாம். பேரு வேண்டாம், புகழ் வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒரு கருவிக்கு என்ன வேணும்? இந்த ஒரு ஹேண்ட்போன் பேர் வேணுமா? புகழ் தேடுமா? அந்தஸ்து தேடுமா? பணம் தேடுமா? கருவின்னா ஆரம்பத்துல கருவி, நடுவுல கருவி, கடைசியிலையும் கருவிதான். ஆனா இதன் மூலமா எத்தனை காரியம் நம்ம சாதிச்சோம். எங்க வேணாலும் நம்ம கூப்பிடலாம், யாரோடையும் பேசலாம், எப்போ வேணாலும் பேசலாம். அற்புதமான ஒரு கருவி. நானும் அப்படியா? என் மூலமா பாபா உலகத்துக்கே செய்தி அனுப்ப முடியுமா? என் மூலமா எங்க வேணாலும் என் துள்ளி அதிர்ச்சிகள் பாபா அனுப்ப முடியுமா? இதுதான் நிமித் பாவனா சொல்லுறது. நானு எனக்கு எதுவுமே வேண்டாம், பேர் புகழ் வேண்டாம். அது மட்டும் கிடையாது. நான் ஒரு நிமித், ஒரு கருவின்னு சொன்னா நான் தான் சரி, அவங்க சரி இல்லை, இந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நான் சரி, மற்றவங்கெல்லாம் தவறு நினைக்க கூடாது. ஏன்னா அவங்கவுங்க பாகம், சரியோ தவறோ டிராமா பிரகாரமா நடிக்கிறாங்க. ஆகவே எண்ணங்கள் எனக்கு இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலே சொன்னேன், நான் என்னோட அபிப்பிராயம், என்னோட எண்ணங்கள், என்னோட அனுபவம்னு சொன்னேன். அதே போல நம்ம மற்றவங்கள பார்க்கிற பொழுது, மற்றவங்கள கேட்கிற பொழுது அவங்க தவறு, அவங்களுக்கு தெரியாது, அவங்க படிக்கல நம்ம நினைக்க கூடாது.
டிராமா பிரகாரமா எல்லாமே சரியா சரியா நடக்கிறது. ஆகவே நான் எந்த ஒரு விதத்திலையும் நான் நினைக்கக்கூடாது, அவங்க தவறுன்னு நினைக்கக்கூடாது. நான் ஒரு நல்ல கிளாஸ் நான் குடுத்துட்டேன்னு கூட நினைக்கக்கூடாது. நான் ஒரு நல்ல மாரி பேசினேன். எல்லாருக்கும் என்னோட கிளாஸ ரொம்ப பிடிக்கும். நெறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் என்னங்க? ம். போலி வேஷம். சரியான Exactly. உண்மையான ஒரு ஆத்மாவோட எண்ணங்கள் இல்ல. நம்ம என்ன சொன்னோம்? நான் நல்ல கிளாஸ் குடுத்தேன். ரொம்ப பேரு ரசிச்சாங்க. அந்த மாரி ஒரு அம் தேவையில்லாத எண்ணங்களும் எனக்கு இருக்கக்கூடாது. காரணம், யாரோட ஞானம், யாரோட கிளாஸ், எங்கேருந்து எனக்கு இந்த ஞானம் கிடைச்சது? அத மறந்துட்டு, நானு என்னோடன்னு சொல்றது ஒரு கருவியோட அறிகுறி கிடையாது. இப்ப நான் ஒரு கருவின்னு உண்மையாகவே நான் கருதுனா, நான் கருவி. எனக்கு உண்மையாகவே எனக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்கு. அந்த மாரியே நான் இருக்கேன்னா, அது எப்படி எனக்கு தெரியும் நான் கருவியா இருக்கேன்னு? இது 2 அறிகுறி. 1 நானு என்னோடன்னு அந்த அகங்காரம் இருக்காது. இருக்காது. ஏதோ ஒரு காரியம் செய்யணும் என் மூலமா பாபா செய்ய வச்சாரு. சரி. அகங்காரம் இருந்தா நான் கருவி கிடையாது. 2வது பாயிண்ட் உண்மையாகவே பணிவா இருப்பேன். நெஞ்சிலேயே எனக்கு அந்த பணிவுத்தன்மை இருக்கணும். இது வெளிப்புறத்துல பணிவுத்தன்மை காட்டுறதில்ல. உண்மையாகவே எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆத்மா, பாபா என் மூலமா உங்களுக்கெல்லாம் சொல்லி தர்றாரு. உயர்ந்த ஞானம். நானும் ரொம்ப அத நான் ரசிக்கிறேன். நன்றி பாபான்னு எனக்கு அந்த பணிவுத்தன்மை தேவை. ஆகவே கருவின்னா அகங்காரம் இருக்காது. ரொம்ப பணிவா இருப்பாங்க. 3வது ஒரு கருத்து, எனக்கு பாரம் இல்லாம ஒரு எலிசான ஒரு மன நிலை எனக்கு இருக்கும். ஏன்னா நான் இல்லையே! பாபா தானே பாவிக்கிறாரு. பாரம், ஒரு கஷ்டம், ஒரு பயம், இல்லாட்டி எனக்கு பிடிக்கிறது, பிடிக்காம இருக்கிறது, இதெல்லாம் இருக்காது. ஏன்னா பாபா என்ன பாவிக்கிறார். நான் என்ன செய்யணும்? என்ன பாவிக்க நான் விடணும். ஆகவே ஒரு பாரம் இருந்தா, நான் கருவி கிடையாது. இலேசாகவே இருக்கணும். அடுத்த ஒரு அ அறிகுறி, உண்மையாகவே எனக்கு உள்ள அமைதியா இருக்கணும். அமைதி இல்லாம, மனம் ஒரு குழப்பத்துல வந்தா, மனதுல ஒரு உண்மையான அன்பு இல்லாம இருந்தா, ஒரு சாந்தி இல்லாம இருந்தா, நான் கருவி கிடையாது. இந்த கருவிக்கு எனக்கு சாந்தி இல்லன்னு சொல்லுமா? சொல்லுமா? அமைதி இல்லன்னு சொல்லுமா? சொல்லாது இல்லையா? அதே போல எனக்கும் அமைதி எனக்கு இல்லன்னு நம்ம நினைக்க மாட்டோம். இலேசா இருப்போம், அமைதியா இருப்போம். எல்லாமே பாபா தான் பார்த்துக்கிறாருன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எளிதாக இருப்பேன். அதே போல எந்த ஒரு கர்ம கணக்குலயும் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன். கருவின்னா கர்ம கணக்குல சிக்கிக்கொள்ள மாட்டேன். நல்ல கர்மத்தை நான் சேமை செய்வேன். ஆனா சிக்கிக்கொள்ள மாட்டேன். நல்ல கர்மத்தை நான் தேடுவேன். ஆனா கெட்ட கர்மத்துல சிக்கிக்கொள்ள மாட்டேன். காரணம் நான் ஒரு கருவி. அதே போல என் மனதுல தூய்மையா இருக்கும். பிறகு புத்திலயும் தூய்மையா இருக்கிறதுனால சரியான முடிவுக்கு வருவோம். சரியான ஒரு முடிவு தேடுவோம். சரியான ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். நமக்குள்ளேயே பல மாரி எண்ணங்கள் இருந்தா, பாபாவோட ஞானம் நம்ம எண்ணங்கள் இருந்தா, ஒரு சரியான ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஆகவே நான் கருவியா இருந்தா, எனக்கு எந்த மாரி ஒரு அ குழப்பம் இருக்காது. அதே போல நான் ஒரு கருவியா இருந்தா, எனக்கு பேராசைன்னு இருக்காது. இந்த ஒரு ஹேண்ட்ஃபோன், மற்ற ஹேண்ட்ஃபோனை பத்தி அதுக்கு ஒரு பெருமை இருக்குமா?
இல்லாட்டி பொறாமை இருக்குமா? காம்படிஷன் இருக்குமா? போட்டி போடுமா? அது விலை இல்லை, எனக்கு விலை இருக்கு, அது தேவையில்லை, நான் தான் நல்லது நினைக்குமா? அதே போல நம்ம கருவின்னு சொன்னா இந்த பொறாமைன்னு சொல்றது வேண்டவே வேண்டாம். யார் யார் எப்படி இருக்கணும், அவங்கவுங்க அப்படி இருக்காங்க. நான் எப்படி இருக்கணும், இதை பத்தி தான் நான் சிந்திக்கணும். எந்த ஒரு பொறாமை, எந்த ஒரு போட்டி, எதுவுமே எனக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லை, நான் உண்மையான ஒரு கருவியா இருந்தா என்னோட புலங்கள் அமைதியா இருக்கும். குழப்படி செய்ய மாட்டோம். புலங்கள் அமைதியா இருக்காம இருக்கிறதுனால தான் நிறைய தவறுகள் செய்றோம். நிறைய குழப்படியும் செய்றோம். ஆனா கருவின்னு சொன்னா அதோட புலங்கள் அமைதியா இருக்கும். சீத்தளமா இருக்கும். எந்த ஒரு குழப்படி செய்யாது. வாயும் பேசாம இருக்கும், காதும் பேசாம இருக்கும், கண்களும் அமைதியா இருக்கும், எண்ணங்களும் அமைதியா இருக்கும், புத்தியும் அங்கே இங்கே அலைப்பாயாது. சன்ஸ்காரங்கள், கெட்ட சன்ஸ்காரங்கள் வெளியாகாது. ஆகவே நான் என்னோட புலங்கள் சூக்ஷ்ம சூக்ஷ்மமான புலங்கள், இந்த பௌதீக புலங்கள் எல்லாமே குளிர்ச்சியா இருக்கா இல்லையா? அது மட்டும் கிடையாது. நான் உண்மையான ஒரு கருவின்னு சொன்னா தேவையில்லாத எண்ணங்கள் எனக்கு தேவை இல்லை. இப்போ இந்த ஹேண்ட்போன் இருக்கு. இப்போ நான் அதை பாவிக்கல. அதுல ஏதாவது எண்ணங்கள் இருக்கா? இல்ல. அமைதியா இருக்கு, சாந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சத்தமில்லாம இருக்கு, கப்சிப்பா இருக்கு, அமைதியா இருக்கு. நானும் பாபா என்ன பாவிக்காம இருந்தா, என்னை எந்த ஒரு பாகமும் நடிக்கிறதுக்கு இல்லாம இருந்தா, தேவையில்லாத எண்ணங்கள் எனக்கு வேண்டாம். அங்கே இங்கே மனதை அலைப்பாய வைக்கிறது, தேவையில்லாத ஒரு விஷயத்தை படிக்கிறது, பார்க்கறது, கேட்கறது, அதெல்லாம் தேவையில்லை. அது மட்டும் இல்ல, ஒரு கருவின்னு சொன்னா அது எப்பவுமே ஒரு நல்ல ஒரு நல்ல மாதிரி தான் இருக்கும். பழுதா போயிட்டேன், இன்னைக்கு பாவிக்காதீங்க, என்ன ரிப்பேர் பண்ணணும், மனம் சரியில்லை, இன்னும் ஒரு வாரம் என்ன பாவிக்காதீங்க, நான் பழுதா போகக்கூடாது. பாபா கிட்ட சொல்லக்கூடாது, பாபா என்ன ஒரு வாரம் என்ன பாவிக்காதீங்க, மனம் சரியில்லை. கருவிக்கு மனம் சரியில்லை இல்லாம இருக்குமா? ஆகவே பழுதா போகக்கூடாது. கடைசி மூச்சு வரைக்கும் எப்பவுமே நல்ல மாதிரி பாவிக்கிற மாதிரி அந்த ஒரு பொசிஷன்ல, அந்த ஒரு நிலையில நான் தயாரா இருக்கணும். இதுதான் உண்மையான ஒரு கருவியோட அறிகுறிகள். என்னது? பொறாமை இல்லை, போட்டி இல்லை, எப்பவுமே சீத்தளமா இருக்கிறது, தேவையில்லாத எண்ணங்கள் இல்லை, பழுத போகாது, எப்பவுமே சுதந்திரமா இருக்கும், அகங்காரம் இல்லாம இருக்கும், எப்பவுமே அது பணிவா இருக்கும். கருவியோட அறிகுறி. இப்போ ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். எப்படின்னா டாடி பிரகாஷ்மணி அவங்க என்ன சொல்லுவாங்க? நானுன்னு சொல்லவே மாட்டாங்க. பிரம்மா பாபா இருக்கிற பொழுது கொஞ்சம் தான் சென்டர்ஸ் இருந்தது. ஆனா டாடி பிரகாஷ் மூலமா நிறைய சென்டர்ஸ் வந்தது. ஒரு நாளும் டாடி பிரகாஷ் மணி நான் செய்த என்னோட எண்ணங்கள், என் மூலமா, என்னோட ஐடியா, நான் யோசிச்சதுதான் இது, என்னோட முயற்சின்னு சொல்லவே மாட்டாங்க. பாபா செய்ய வச்சாரு. பாபாவோட டிராமா, பாபாவோட எண்ணங்கள், பாபா தான் செய்தாரு. பாபா பாபான்னு சொல்லுவாங்க டாடி பிரகாஷ் மணி. அப்ப அவங்க நினைக்கல, நான் தான் இந்த தலைவரா இருந்து என் மூலமா இத்தனை சென்டர்ஸ் எல்லாம் திறக்கப்பட்டதுன்னு அவங்கள பார்த்தாவே அவங்கள கட்டி பிடிச்சிருக்கணும்னு நமக்கு தோணும். ஏன்? அவ்வளோ சிம்பிளா, அவ்வளோ அழகா, அவ்வளோ தூய்மையா இருக்காங்க. அவங்களே
கட்டி பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? கருவி. அதே போல இந்த மகாபாரத் யுத்த அந்த கதையில பீஷ்மா குரு, அவருக்கு வெற்றி கிடைச்சதா? எப்படி இறந்து போனாரு? சத்தியத்தை அவர் கடைபிடிச்சாரா? இல்ல. எப்படி இறந்து போனாரு? கஷ்டமா தான் இறந்து போனாரு. எதுக்காக? பீஷ்ம பிதாமே, மகா குரு எப்படி இறந்து போனாரு? பற்றுனால, கஷ்டத்துல இறந்து போனாரு. பற்று யார் மேல? நீங்க உங்களுக்கு தெரியும். ஆகவே பீஷ்மா போல இருக்கக்கூடாது, பிரகாஷ் மணி போல இருக்கணும். பிறகு இன்னொரு உதாரணம், கிருஷ்ணர் ஒரு ஃப்ளூட், இந்த புல்லாங்குழல் அவர் வச்சிருப்பாரு. இந்த புல்லாங்குழல்னு சொன்னாங்க, அது காலியா தான் இருக்கும், அதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. மூங்கில் அது காலியா தான் இருக்கும். அதுல ஒரு சில ஓட்டைகள் போட்டு அதை ஊதுனா அருமையான மியூசிக் வரும், இனிமையான மியூசிக் வரும். ஏன்? காலியா இருக்கிறதுனால. ஆகவே நான் காலியா இருந்தால், நான் எவ்வளவு நான் காலியா இருக்கேனோ, என் மூலமா, நான் கருவி, பாபா என் மூலமா அருமையான மியூசிக், அருமையான ஞானம், அருமையான இனிமையான ஞானம் மற்றவங்களுக்கு பரிமாறுற பாபா எனக்கு உதவி செய்வார், என்னை பாவிப்பாரு. நான் ஒரு புல்லாங்குழலா? நினைச்சு பாருங்க. நான் காலியா இருக்கணும். நான் என்னோட அனுபவம் இதெல்லாம் தேவையில்லாம இருக்கணும். கருவியோட அறிகுறி. அது மட்டும் இன்னும் நம்ம பார்க்க போனோம்னா, நான் ஒரு பாகத்தை தான் நடிக்கிறேன். என்னோட பாகம் நான் நடிக்கிறேன். நான் அந்த பாகம் கிடையாது. இப்ப பாபா என்ன பாவிக்கிறாரு, என்ன ஒரு பாகத்தை நடிக்க வைக்கிறாரு. அது என்னோட பாகமா, பாபா எனக்கு சொன்ன ஒரு பாகமா? பாபா இருக்கிறதுனால தானே அந்த பாகம் நான் நடிக்கிறேன். ஆகவே என்னோட பாகம், என்னோட எண்ணம், நான் செய்த, நான் தான் அது வராது. காரணம், நான் அந்த பாகம் கிடையாது, நான் ஒரு நடிகர். பாபா இந்த கருவி, இந்த நடிகரை என் மூலமா ஒரு பாகத்தை நடிக்க வைக்கிறாரு. ஆகவே அந்த நடிப்பு எப்படி இருந்தாலும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, பாபாக்கு தான் சம்பந்தம். ஆகவே நான் அந்த பாகம் நான் கிடையாது, நான் நடிகர். இப்ப நான் ஒரு டாக்டரா இருக்கேன்னு வச்சிருக்கலாமே. என்ன செய்யறேன்? டாக்டர். ஒரு டாக்டர் ஒரு பாகத்தை நடிக்கிறாரு. ஆனா வீட்டுக்கு போனா அவர் யாராடியோ ஒரு கணவர், வீட்டுல பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு அவர் தந்தை, ஆஸ்பத்திரிக்கு போனா அவர் ஒரு டாக்டர். பாகம் நடிக்கிறாரு. அவர்தான் டாக்டர் சொல்ல முடியாது. இந்த டாக்டர் சின்ன வயசுல அவர் டாக்டரா கிடையாது. சின்ன வயசுல அவர் ஸ்கூலுக்கு போனவர், படிச்சாரு, மாணவர். ஆகவே பாகம் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நடிகர் நான். நான் எந்த ஒரு கம்யத்துக்கு நான் போறேன், பாபா என்னை எங்கே அனுப்புறாரு, நான் கருவி, நான் அங்கே போக தயாரா இருக்கேன், தேவரை மாற தயாரா இருக்கேன். இப்போ நான் ஆத்மா, நடிகர், நான் என்னை தயாரா பண்ணிக்கிறேன். நான் பாகம் கிடையாது. ஆகவே பெரிய சென்டரா இருந்தாலும் ஒரு பொறாமை கிடையாது. நல்ல ஒரு சொற்பொழிவு கொடுத்தாலும் அதெல்லாம் பாபாவோடன்னு நம்ம தள்ளிடலாம். அதே போல டாடி ஜான்கி என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் டாடி ஜான்கியை கேட்டாங்க, வயது 90 ஆச்சு, வயது 100 ஆச்சு, இன்னும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க சேவை செய்யறீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, நான் சேவை செய்யல, பாபா என்னை பாவிக்கணும்னு என்னை கூப்பிடுறாரு, நான் தயாரா இருக்கேன். வயசை நான் பார்க்கல,
என்னோட வயசை நான் பார்க்கல, என்னோட உடம்புன்னு கூட நான் நினைக்கல. நான் தயாரா இருக்கேன். பாபா என்ன பாவிக்கிறாரு. நீங்க ஏன் இந்த மாதிரி கேள்விங்கெல்லாம் கேட்குறீங்க? ரொம்ப பேர் சொல்றாங்க, 9 90 வயசு ஆச்சு, 100 வயசு ஆச்சு, பேசாம கிடக்கணும் தானே, கிடக்கணும் தானே இருக்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, பாபா இஸ் யூசிங் மீ. ஐ மேக் மை செல்ஃப் அவைலபிள். நான் தயாரா இருக்கேன். பாபா என்ன பாவிக்கிறாரு. ஆகவே நான் என்னென்ன செய்யணுமோ நான் பாபா கையிலேயே நான் கொடுத்துட்டா எனக்கு ஒரு அழகான எதிர்காலம் பாபா எனக்கு உண்டாக்கி தருவாரு. தேவராவே மாற முடியும். ஆகவே நான் எப்பவுமே ஒரு ஒளி தயாரா இருக்கேன். எப்போ வேணாலும் பாபா இந்த ஒளிய பாவிக்க முடியும். எப்படி வேணாலும் பாவிக்க முடியும். நான் தயாரா இருக்கேன். எப்பவுமே நான் பாபாக்கு ஒரு கருவி, ஒரு புஜம். பாபாக்கு 1000 புஜங்கள் இருக்கு. நான் அதுல ஒரு புஜம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கருத்து பாருங்க. சரி, இப்போ நம்ம நிறைய கேட்டாச்சு. கருவின்னா என்னன்னு. நீங்க கருவிங்களா? நான் கருவியா? என்ன செய்யணும்? எவ்வளவு நான் என்ன பாபாக்காக நான் என்ன பாவிக்கணும் பாபா. நான் தயாரா இருக்கேன். இப்போ தயார். இப்போ செய்யுங்க பாபான்னா கூட யோகா மூலமா என்னோட துல்லிய அதிர்ச்சிகள் உலகத்துக்கே அனுப்புவாரு. எப்போ வேணாலும் நம்ம தயாரா இருக்கலாம். எங்க வேணாலும் தயாரா இருக்கலாம். ஆனா உண்மையாகவே தயாரா இருக்கணும். பணிவா இருக்கணும். காலியா இருக்கணும். போட்டி போடாம நான் தனிப்பட்ட ஒரு ஆத்மா, அழகான ஆத்மா, தேவரை மாற போறேன். பாபா என்னை பாவிக்கணும். இப்போ பாவிக்கணும் பாபா, நான் தயார். அந்த மாதிரி நீங்க சொல்லணும். ஆகவே நீங்க எவ்வளவு உங்க ஒரு தேக அகங்காரத்தை விட்டுட்டு பற்றற்ற நிலையில இருக்கீங்களோ, ஒரு பார்வையாளர் அந்த ஒரு ஸ்திதியில இருக்கீங்களோ, அவ்வளவு நீங்க ஒரு கருவியா இருக்கலாம். இந்த கருவின்னு சொல்றது ஒரு மிக 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 உயர்ந்த ஒரு யோகியோட அறிகுறி. ஆனா கருவின்னு சொல்றது அதுக்கு ஒரு அந்தஸ்தும் கிடையாது, ஊரு கிடையாது, பாஷை கிடையாது, தர்மம் கிடையாது. பாவிக்க தான் அதை முடியும். ஆகவே நான் எவ்வளவு என்ன காலி பண்ணிக்கிறேனோ, பாபாக்காக தயாரா இருக்கேனோ, அவ்வளவுதான் என்னோட அன்பு பாபாக்காக நான் செலுத்துறேன். பாபா சொல்றாரு, எனக்கு உங்க மேல ரொம்ப அன்பு இருக்குன்னு. உங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கா? அப்ப நீங்க நினைக்கலாம், எனக்கு குடும்பம் இருக்கு. எனக்கு நிறைய பணி செய்யணும். குடும்பம், பிள்ளைங்க, உத்தியோகம் எல்லாம் இருக்கு. எப்படி நான் என்னை எப்பவுமே பாவிக்கணும் பாபா நீங்க சொல்லுவீங்க. ஆனா உண்மையாக பாபா சொல்றாரு, நீங்க எது செய்தாலும், உங்க பிள்ளைங்களை பார்த்தாலும், நீங்க சமைக்கிற நேரமும், உத்தியோகம் செய்யற நேரமும், எந்த பணி நீங்க செய்தாலும், என்னை விட்டு பிரிஞ்சு போகாதீங்கன்னு பாபா சொல்றாரு. கம்பைன்டு ஃபார்ம்னு சொல்றாரு. அந்த ரெட்டை ஒரு உருவத்துல எப்பவுமே இருக்கணும்னு சொல்றாரு. ஆகவே பாபாவையே நான் எங்கெங்க நான் செய்யறேனோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நிறைய காரியத்தை சாதிக்கணும். பாபாவும் என்னோட இருந்து அந்த காரியத்தை சாதிக்கிற பொழுது எனக்கு எவ்வளவு ஒரு வரும்படி நான் தேடுவேன். ஆன்மீக வரும்படியும் இருக்கு, பௌதிக வரும்படியும் எனக்கு இருக்கு. ஒரு நேரத்துல 2 காரியத்தை நான் சாதிச்சேன். கருவின்னு இந்த புஜங்களை நான் பாவிக்கிறேன். கருவின்னு இந்த உடம்பை நான் பாவிக்கிறேன். ஆனா இந்த மனம் பாபாவோட பேசிக்கிட்டே இந்த உடம்பும் அந்த உத்தியோகத்தை அந்த காரியத்தை செய்யறது. ஆகவே கடைசியில நான் ஒண்ணு சொல்லணும்னா, எவ்வளவு நம்ம மேல நமக்கு ஆழமான ஒரு அன்பு நமக்கு இருக்கும்,
ஆழமான அன்புனா நிரந்தர அன்பு, அகண்ட பிரேம். ஆழமான அன்பு இருந்தா நான் அவினாஷி ஆத்மா, உண்மையாகவே நான் அவினாஷி ஆத்மா, என்னோட எதிர்கால 5000 வருடத்தின் எதிர்காலத்தை பாபாவோட நான் உண்டாக்குறேன். எவ்வளவு கவனம் நான் செலுத்தணும் நான் உணர்றேன்னா எனக்கு தெரியுமா? விளையாட்டு நான் நினைக்கிறேன்னா இது ரொம்ப சீரியஸாவா நான் ஏற்றுக்கொள்றேன்னா என் மேல உண்மையான ஒரு அன்பு, நான் ஆத்மா நல்ல பாகம் நடிக்கணும், 5000 வருடத்திலையும் நல்ல பாகம் அன்பாக நான் நடிக்கணும், எனக்கு அந்த ஒரு ஒரு உற்சாகம் இருந்தா உண்மையாகவே ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உண்டாக்குவேன். இந்த வாய்ப்பு ஒரு வாட்டி தான் வர்றோம், பாபா எனக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு, நான் கருவியா மாறினா என்னோட எதிர்காலம் 5000 வருடம் அது 100க்கு 100% பெர்ஃபெக்டா இருக்கும். இப்போ கடவுள் யாரு? கருணை நிறைந்த பகவான். பாபா யாரு? அன்பு நிறைந்த தந்தை. பாபா யாரு? என்னோட இனிமையான தாயார். பாபா யாரு? என்னோட சந்தோஷமான ஒரு சிநேகிதர். பாபா யாரு? என்னோட சோல் மேட். ஆத்மாக்கு ஒரு ஒரு தொடர்பு, ஆத்மாக்கு ஒரு சிநேகிதர், ஆத்மாக்கு பிரியாம இருக்கிற ஒரு நண்பர், நாயகன். எனக்கு தெரியறதா, புரியறதா, அதை நான் பாவிக்கிறேன்னா நானே என்ன கேட்கணும். ஆகவே நீங்க யோகம் செய்யற பொழுது பாபாவோட அன்பாக நீங்க பேசணும், அன்பாக நீங்க அவரோட எண்ணங்களை அனுப்பணும், நன்றி நிறைஞ்ச எண்ணங்களை அனுப்பணும். பாபா இல்லாம நான் ஒரு சாதாரணமான மனிதன், சாதாரண மனிதன். 1000கணக்கான மனிதர்கள் இருக்காங்க, அதுலயும் நான் சாதாரண மனிதன். இப்ப பாபா என்ன சாதாரணமா இருக்கிற ஒரு மனிதனை ஒரு விசேஷ மனிதனா பூஜிக்கிற ஒரு ஸ்திதிக்கு கொண்டு வர்றாரு. இது ஒரு லாட்டரியா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதுக்குதான் பாபாவை கருணை கடல்னு சொல்றோம். அவரோட கருணை நம்ம விகாரத்தை பார்க்கிறாரா, ஏசுறாரா, பொறுமை இல்லாம இருக்காரா? எவ்வளோ பொறுமை, எவ்வளோ அன்பு, எவ்வளோ அமைதி, எவ்வளோ ஒரு சாந்தம். எப்படி நம்ம மனதை அவர் ஆட்சி செய்யறாரு. அப்போ என்னோட மனதை அவர் ஆட்சி செய்யற பொழுது வேற ஒரு நாயகனை தேடணுமா? கிருஷ்ணர் நாயகனா இல்லைங்க, சிவ பகவான். இப்ப பாபா சொல்றாரு கிருஷ்ணரும் சிவனை கலந்து அவங்க குழப்பத்துல வந்துட்டாங்க. ஆனா நமக்கு குழப்பம் கிடையாது, கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணருக்கு தாய் தந்தை இருக்கு, கிருஷ்ணருக்கு உடம்பு இருக்கு, கிருஷ்ணர் ஒரு பிறவியும் இருக்கு, மரணமும் இருக்கு. ஆனா நம்மளோட பாபா அமர பாபா, அமரநாதா, அமர நாயகன் என்னோட இப்ப இருக்காரு. நான் ஒரு அழகான ஒரு கருவி, டோட்டலா சரணம், தஞ்சம் அடைஞ்சிட்டேன். இதுதான் என்னோட கம்யம், இதுதான் என்னோட குறிக்கோள். நன்றி பாபா, ரொம்ப நன்றி. உங்க கண்கள், உங்க திருஷ்டி என் மேல எப்போ பட்டதோ அந்த வினாடி நான் ரொம்ப பாக்கியசாலி ஆத்மா. நன்றி, நன்றி, நன்றி. ஓம் சாந்தி.